இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து கிறிஸ்தவர்கள் பிடிக்காதவங்களுக்கு நிறைய பேர் கோபம் வருது. என்னடா இது இருக்க அதிகமாக பெருகினே போகிறாங்களே. அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இன்றைக்கி எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே போகிறாங்களே, பெருகினே போகுது. இருக்க அவங்க தான் நம்பர் 1 ஆகிடுவாங்களே நாட்டிலன்ட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி வைத்தறிச்சல் கோபம் வருது. அது இன்றைக்கி நடந்தது மட்டும் இல்லைங்க. பழைய ஏற்பாட்டில் ராஜாங்க வாழ்ந்த நாட்களே பார்த்திங்கனாக்கா யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை வணங்குற யூதர்கள் அன்றைக்கே பார்த்திங்கனாக்கா அதிகமாக பெருகினாங்க. அன்றைக்கி அந்த ராஜாங்களாம் அந்த காலத்துலேயே என்னடா அது யூதர்கள் அதிகமாக நம்ம நாட்டில் வரும்போது கம்மியாக வந்தாங்களே, இன்றைக்கி அதிகமாக வராங்களே, இது அப்படியே போனாக்கா நம்மளே அவங்க போட்டு மடக்கி நம்மளை அமைக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ராஜா பயந்தார். அதுபோல் தான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவங்களை பார்த்து பயப்படுறாங்க. இருக்க எல்லாமே கிறிஸ்துவ நாடாக மாறிடுமான்னு. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். உண்மையான கடவுள் யாரோ அங்கே தான் எல்லா ஜனமும் சேருவாங்க. இதுதான் உண்மை. பைபிளை படிங்க, தெரிஞ்சுக்கங்க.